ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்தே பிசி பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது ரொம்ப நாளாக அப்படி கனவாகவே தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரேமோட ப்ரைஸ் வேறு இடையில ஏறி போயிட்டு, ஸோ அதனால என்னால் பில்ட் பண்ண முடியலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ரேமோட ப்ரைஸ் தான் கூட்டிகிட்டு இருக்கு, நம்மகிட்ட இருக்கிற லேப்டாப்பை அப்கிரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு Asus 53 மாடல். அது ஆல்ரெடி 7 வருஷம் ஆயிட்டு. ஸோ அதோட ரேம் 8GB தான் இருந்துச்சு. அதே மாதிரி அதோட டிஸ்பிளே ஆல்ரெடி ஒர்க் ஆகாது, அதே மாதிரி கீபோர்டும் ஒர்க் ஆகாது. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. அது மீன்ஸ் அப்படின்னா அதுல எனக்கு கோஸ்ட் டச் இருக்கும், தன்னாலே கீழே தன்னால ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும். அது கூட நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது மீன்ஸ் அது டெம்பரரியா சால்வ் பண்றது தான், பெர்மனன்ட் சொல்யூஷன் அதுக்கு எனக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதுவும் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி பேட்டரி பேக்கப் இல்லை, அதே மாதிரி ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது. மொத்தத்தில் எல்லாமே ஒன்றுமே அவ்வளோ ஒன்றும் ஒர்க் ஆகுது. ப்ராசஸர் மட்டும் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கும், ரேமும் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் ஆகும். ஆனாலும் அதில் எப்போவும் 70% மெமரி ஆல்ரெடி யூஸ் பண்ணாலே செம்மையாக லாக் ஆகும். சின்ன கேம் கூட விளையாட முடியாது, கேமே விளையாட முடியாது. அது மாதிரி வீடியோ எடிட்டிங் நான் பண்ணுறது கூட ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படின்னா ஒரு 60 செகண்ட் வீடியோ கூட எனக்கு ரெண்டராகி முடியறதுக்கே அப்படின்னா மீன்ஸ் பப்ளிஷ் ஆகிறதுக்கே ஒரு 30-40 நிமிஷம் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே இருந்தனால நான் நினச்சேன் பிசி பில்ட் பண்ணலான்னு. ஆனால் அது நடக்கலை. ஓகே, அப்போ நான் நினச்சேன் ஓகே ரேம் அப்கிரேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கடையில் போய்லாம் ரேமோட ப்ரைஸ் ஆரம்பிச்சு 4000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா DDR4 தான், பழைய மாடல் லேப்டாப்போட இது கூட இப்போ ரேட் கூட தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் தேடி பார்க்கும்போது எப்படின்னா இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் 2000 ரூபா வந்துடும். அதுவும் இல்லாமல் என்னோட லேப்டாப்பில் டிஸ்பிளே ஒர்க் ஆகுறதுனால உங்களால் இது போட்டதுக்கப்புறம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ டிஸ்பிளேவும் மாறுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவங்க குத்து மதிப்பாக போட்டு வந்துடுவாங்க. ஆனாலும் அந்த பிரச்சனை தான். ஸோ அதனால் நான் நினச்சேன் என்னென்னா, இதுவரை நான் லேப்டாப்பை பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ நான் நினச்சேன் எதுக்கு நம்ம அங்கே கொடுத்துக்கிட்டு நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். லேப்டாப் ரிப்பேரிங் கிட்டுன்னு சொல்லி ஒரு கிட் இருந்துச்சு, அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துப்பீங்க. அந்த கிட் இந்த கிட்டு தான் கைஸ். இதை நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. இது ஒரு 150 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. சம்டைம் 200 கூட கிடைக்கும். எனக்கு ஏதோ ஒரு கூப்பன் ஆஃபரில் இருந்ததுனால ஒரு 150 கிடச்சி அதுவும் வாங்கினேன். தெர்மல் பேஸ்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் ரேமு 3500 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டேன். ஆனால் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எனக்கு லேப்டாப் ரிப்பேர் பண்ணலாம் தெரியாது, முடியலடா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப்ல டுட்டோரியல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கான்ஃபிடன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இந்த ஹார்ட்வேர் ஷாப்லாம் நான் நின்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவன்கிட்ட ஃபோன் போட்டு ஆரம்பிச்சு அவனும் சொன்னால் அப்பெல்லாம் படக்குன்னு ஓப்பன் பண்ணிடாத, உனக்கு தெரியாது, நீ தொட்டு லாஸ்ட்டில் ஏதாட்டு ஆயிரும் அந்த மாதிரி சொல்லிட்டான். பின்ன நான் நினச்சேன் ஓகே ஏதோ ஒன்று நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இது என்ன பண்ணேன் அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெர்மல் பேஸ்ட்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக அது எனக்கு தேவைப்பட்டுச்சா கேட்டால் ஏன் அந்த ப்ராசஸரில் இருந்த தெர்மல் பேஸ்ட் அவ்வளோ ஒன்றும் ட்ரையாகவும் ஆகலை. ஆனாலும் நான் சும்மா வாங்கினதுக்காக அப்படியே எனது அதை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி எனது ரேமையும் அப்கிரேட் பண்ணிட்டேன். மீன்ஸ் அதை ஈஸியாக தான் கலத்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாகவே கலத்தி மாதிரி. இதுக்கெலாம் இன்கேஸ் நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுனாலும் பல டுட்டோரியல் பார்த்துடுங்க. லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போமே உடனே எனது பேட்டரியை இது பண்ணிடுங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பவர் பட்டனை ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சார்ஜ் எல்லாமே போயிருக்கும், இல்லைனா உங்கள் டிஸ்பிளே இது எல்லாமே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தே தெரிஞ்சுட்டே ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனது என் லேப்டாப் இப்போ எப்படின்னா உண்மையாகவே சூப்பராக ஆகிட்டு. ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ 8GB 14GB ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா ஆல்மோஸ்ட் 10GB எப்பவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ 33-40% தான் ரேம் யூஸ் பண்ணுது, பாக்கி எல்லாமே ரேம் ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ GTA 5 விளையாட முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்கும் ஈஸியாக தான் இருக்கு மாதிரி எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். லேப்டாப்பே அப்படியே மாறிட்டு இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. இப்போ எனக்கு இனி 2 வருஷத்துக்கு லேப்டாப்பு மாற வேண்டிய தேவையே இருக்காது, ஏன்னா அது ஈஸியாகிட்டு. இப்போ இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நான் இதை கண்டினியூ பண்ணேன். இன்கேஸ் நான் அப்படி பயந்துக்கிட்டே இருந்து அப்படியே ஓப்பன் பண்ணாமையே வச்சுருந்தா அப்படியே ரொம்ப நாள் இதாக இருக்கும். நான் என் லேப்டாப் மேலே குத்தம் சொல்லிகிட்டே அப்படியே இருந்துட்டு இருப்பேன். ஏன்னா அது என் டைம் வேஸ்ட்டு, அதே மாதிரி எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தனால என் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ என் லேப்டாப்பு. அதுக்கப்புறம் என்னென்னா நான் சொன்ன கீபோர்டில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னேன். கீபோர்டு அந்த கோஸ்ட் டச் அந்த இஷ்யூ இருந்ததுனால, கோஸ்ட் டைப்பிங் அந்த இஷ்யூ இருந்ததுனால நான் அந்த கீபோர்டையும் ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணுறேன். அப்போ அதுக்கும் இப்போது நல்லா ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணி இப்போ எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். இன்கேஸ் உங்கள் லேப்டாப்பும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு தோணினாலும், ரேமோட இஷ்யூ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலும் எதுக்கும் ஒரு 8GB ரேம் டுவல் சேனலில் ஆக்கி பாருங்கள். இன்கேஸ் அதை பார்க்க முடிச்சதே மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுனா நீங்கள் அடுத்த லேப்டாப்போ எல்லாம் பிசி பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம். ஒரு 2 years 3 years உங்களுக்கு கிடைச்சாலே போதுமே.
நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பல்காக பண்ணுற மாதிரி கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த ரேம் ஹார்ட் டிஸ்க் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிற சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படி பண்ணுறது தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ, பை.